தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த தருணம் தொடங்கிவிட்டது. 2026-27 நிதியாண்டிற்கான தமிழக அரசின் முழுமையான பட்ஜெட் வரும் ஜூலை மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வெறும் நிதிநிலை அறிக்கை மட்டுமல்லாது மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் சமயத்தில் பெரும் பேசும் பொருளாக இருந்த 2,500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் முதியோர்களுக்கான மாத ஓய்வூதியம் 3,000 ரூபாயாக உயர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு சாமானிய மக்கள் மத்தியில் இப்போதே தொற்றிக் கொண்டுள்ளது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ள முதல்வர் விஜய் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் நேரடியாக களமிறங்கியுள்ளார். வரும் ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை சுமார் 20 நாட்களுக்கு தலைமை செயலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் அவர் மெகா ஆலோசனை கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளார். இதற்காக தலைமை செயலாளர் சாய்குமார் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் ஒவ்வொரு துறையும் தங்களது முக்கிய திட்டங்கள், நிதி தேவைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் முன்னிலையில் 45 நிமிடங்கள் விளக்கம் அளிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையிலும் மதியமாக திட்டமிட்டுள்ள இந்த தொடர் கூட்டங்களில் அந்தந்த துறை அமைச்சர்களும் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் தவறாமல் பங்கேற்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டங்களுக்காக பிரத்யேக விதிமுறைகளையும் முதல்வர் அலுவலகம் வகுத்துள்ளது. ஒவ்வொரு துறையும் தங்களது சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை வெறும் 20 ஸ்லைடுகளில் சுருக்கமாகவும் அதே சமயம் புகைப்படங்களுடன் தெளிவாகவும் விளக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளருடன் கலந்தாலோசித்த பிறகே இந்த திட்டங்கள் முதல்வரின் பார்வைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் அரசு மிக உறுதியாக உள்ளது. குறிப்பாக கல்வி, சுகாதாரம், விவசாயம் மற்றும் சமூக நலன் சார்ந்த துறைகளுக்கு இந்த பட்ஜெட்டில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களும் இந்த கூட்டத்தொடரை சுற்றியே மையம் கொண்டுள்ளன. முதல்வர் விஜய் ரகசிய காப்பு உறுதிமொழியை மீறிவிட்டாரா என்று திமுக தரப்பில் கேள்விகள் எழுப்பப்படும் நிலையில் அதற்கு தனது பட்ஜெட் மற்றும் திட்டங்கள் மூலம் பதிலடி கொடுக்க விஜய் தயாராகி வருவதாக தெரிகிறது. தமிழகத்தின் நிதி நிலைமையை கையாளுவதில் இந்த புதிய அரசு எந்த மாதிரியான அணுகுமுறையை கையாளப் போகிறது என்பதும், அறிவிக்கப்படும் நலத்திட்டங்கள் மக்களிடம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் இந்த பட்ஜெட்டின் வெற்றியை தீர்மானிக்கும். ஒட்டுமொத்த தமிழகமும் ஜூலை மாத இறுதி நோக்கி தங்களது பார்வையை திருப்பியுள்ள நிலையில் கோட்டை வட்டாரங்கள் இப்போது பட்ஜெட் தயாரிப்பு பணிகளால் படு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன.